வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கிற 2 ரெசிபி தான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து அரைக்கணும், கரைக்கணும், ஊற வைக்கணும் இந்த மாதிரி எந்த ட்ரபிளுமே கிடையாது. ஒன்று வந்து ஒரு சாலடு தான், அந்த மசாலா பீனட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது சாலடு தான் ஆக்சுவலாக, எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டது. இன்னொன்று வந்து மசாலா பாப்பட் பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஸ்டஃப் பண்ணினது தான். இது ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சா சட்டுன்னு பண்ணிடலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கோ, பார்த்து பிடிச்சதுக்கப்புறமா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ. வணக்கம், நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிள் டிஷ்ஷு, பட் ஆனால் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி ஹெல்தி. யார் வேணால் சாப்பிடலாம், பெரியவாளும் சாப்பிடலாம், குழந்தைகளும் சாப்பிடலாம். இது வந்து என்னென்னா, இந்த மசாலா பீனட்ஸ் தான். கிரவுண்ட்நட்ஸோ மசாலா பீனட்ஸோ மசாலா வேர்க்கடலை, நீங்கள் என்ன பேர் வேணால் சொல்லிக்கோங்க. என்னென்ன அதுக்காக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து 3 விதமான கேப்சிகம், எல்லோ, ரெட்டு, க்ரீன், இங்கேயும் இதுலேயும் நிறைய கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸு, அதாவது முளைவிட்ட பச்சை பயிர் வச்சுட்டுருக்கேன். இது வந்து பட்டாணி, இதை ஊற வச்சு இன்னைக்கு காத்தால வேக வச்சுட்டுருக்கேன். இது வந்து வெஜிடபிள்ஸ். இதில் மெயினாக வந்து கேரட்ஸு, அப்புறம் வெள்ளரிக்காய் இருக்குது, கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் கூட இருக்குது. இங்கே அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட கூடுதலாக நான் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் தான் இதுக்கு வேண்டிய சாமான். இனி என்ன வெஜிடபிள் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஆட் பண்ண போட வேண்டியது வந்து ஒரு ரொம்ப கிளாசிக் பவுடர் தான். இந்த பவுடரில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னாக்கா, இதை வந்து லேசாக வெறும் வானிலை வறுத்து அப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கணும். இதை நான் வந்து ஹேண்டியாக எப்போவுமே பொடி பண்ணி வச்சுருப்பேன். இதில் என்னெல்லாம் போட்டேன்னு சொல்கிறேன். இதில் ஜீரகம், மிளகு, ஓமம், சோம்பு, தனியா, மிளகா வத்தல், கொஞ்சம் உப்பு, அப்புறம் பெருங்காயம், இதெல்லாம் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு பெருங்காயத்தை மாத்திரம் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டேன். பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்துக்கணும் உப்பு வேணுமா வேண்டாமான்னு. இன்னும் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து எலுமிச்சம்பழமே புழிஞ்சிட போகிறேன். இது வந்து எப்படி நான் அசம்பிள் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இதை எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒவ்வொன்றா நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நீங்கள். அப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸையும் போட்டுக்கிறேன். நான் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்கலை, ஏன்னா சிலப்போ அது கேஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒண்டி கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுட்டுருக்கேன். ஆனால் வெஜிடபிள்ஸ் வந்து நிறையவாக வச்சுட்டுருக்கேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் ஒவ்வொன்றா இது கூட ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கடலையும் ஆட் பண்ணிடுறேன். இந்த கடலையில் உப்பு இருக்குன்னு முதலே நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ண வேண்டியது அதையும் போட்டுடுறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து அதெல்லாம் போடலை, இதுவே போகணும் இந்த காரமேன்னு விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம வந்து இலக்கிடலாம். இப்போ வந்து இந்த எலுமிச்சம்பழத்தையும் இது கூட புழிஞ்சிடுறேன்னா, புழிஞ்சிட்டு இதையும் நல்லா நம்ம இலக்கி கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான டெலிஷியஸான மசாலா கடலை ரெடி ஆகிடுது, மசாலா பீனட்ஸ். இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். எப்படி சர்வ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம டேஸ்டியான சிம்பிளான டெலிஷியஸான நல்ல ஹெல்த்தியான ஒரு கொஞ்சம் நிமிஷம் இதை நல்லா சென்டர் பண்ணிக்கிறேன் நான். தேங்க்யூ. வந்து இந்த மசாலா கடலை வந்து ரெடி ஆகிடுது.
நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை சர்வ் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுனால நான் 4 பக்கமும் இந்த வெள்ளரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீ லேசாக உப்பும் மிளகும் நான் தடவி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா, காரம் வேணும்னா மிளகா அப்படியே எது வேணுமோ அது போட்டுக்கலாம் நீங்கள். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிடலாம். இந்த எண்ணெயில் வறுத்தது அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி சாப்பிட்டாக்கா நல்ல நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய சேனலுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி வந்து நான் 2 டிஷ் உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன். ஏன்னா 2மே சிம்பிள் டிஷ் தான், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இந்த செகண்ட் டிஷ் வந்து நம்ம வந்து மசாலா பாப்பட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாதாரணமாக மசாலா பாப்பட்னா அதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு இந்த அப்பளம் இருக்கு இல்லையா, அப்பளமோ லிஜித் பாப்படோ இது வேணால் அதை சுட்டு எடுத்துகிட்டு அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கூட இதை வேறு மாதிரியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்னென்னா நான் உருளைக்கிழங்கு இங்கே வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். என்னெல்லாம் வெஜிடபிள் வேணுமோ அதெல்லாம். ஆனால் தக்காளி மாத்திரம் நான் அதில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸு, அப்புறம் அதில் தண்ணி இருக்கு இல்லையா, வாட்டரி பார்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரே ஒரு அப்பளமும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். என்கிட்ட வந்து இந்த புதினா பாப்பட் தான் இப்போதைக்கு இருக்குது. அதனால் மற்றெல்லாம் வெறும் குட்டி அப்பளமாக தான் இருக்குது. இதில் பண்ணினா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சதை வந்து நம்ம இதில் வந்து துருவி எடுத்துக்கலாம். நம்ம கையாலேயும் மேஷ் பண்ணிக்கலாம். ஆனால் கையால் மேஷ் பண்ணிங்கன்னா சிலப்போ வந்து அது திக்காக இருக்குங்கிறதுனால இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ கடாயில் வந்து எண்ணெயை விட்டுருக்கேன். நம்ம முதல்ல இந்த உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கின்னு விடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய பவுடர்ஸ்லாம் போடலாம். பவுடர்ஸ் போடும்போது நான் காமிக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவு நான் வந்து இலக்கி கொடுத்துட்டேன். கொஞ்சம் கேஸை நிறுத்தியிருக்கேன்னா, ஏன்னா அது கரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா அதை இங்கே வச்சுருக்கிற பொடிகள்லாம் நான் அதுக்கு ஆட் பண்ணி கொடுத்துறேன். அதாவது மஞ்சள் பொடி, தனியா பொடி, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் சப்ஜி மசாலா இதெல்லாம் போட்டுட்டு 2 உப்பையும் போட்டுடலாம் நம்ம. போட்டு கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஜீரக பவுடர் அதையும் போட்டுட்டு நல்லா இலக்கி கொடுத்துட்டு இதை ஒரு வெட்டாக இல்லாமல், அதாவது ஈரமாக இல்லாமல் நம்ம வந்து மசாலா கறி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு திக்கான கறி மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சோண்டு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதில் 2 உப்பும் மிளகு பவுடரும் போட்டு ஒரு ஸ்லரி மாதிரி பண்ணிட்டுருக்கேன். அதாவது அது டிப் பண்ணுறதுக்கு அது ஹோல்டு பண்ணணும் இல்லையா, அதனால். அப்புறம் இந்த அப்பளத்தை எடுத்து இங்கே கொஞ்சம் தண்ணி வச்சுட்டுருக்கேன். அது இந்த பாத்திரத்தில். இந்த தண்ணியில் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 2 பக்கமும் வச்சுட்டாக்கா அது கொஞ்சம் சாஃபன் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கொஞ்சம் மடக்கிட்டு நம்ம பண்ணின அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், வெஜிடபிள் ஸ்டஃபிங் அதையும் போட்டுட்டு இந்த ஸ்லரியில் நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து இந்த அப்பளம் இருக்கு இல்லையா, அந்த அப்பளத்தை வந்து இந்த தண்ணியில் போட்டு எடுத்துடுறேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உடஞ்சா கூட பரவாயில்ல, அது நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த ஸ்லரியில் முக்கும்போது அது சரியாயிக்கும். இப்போ நான் ஸ்டஃபிங் எடுத்து அதுக்குள்ளே வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இதை வந்து மடக்கி ஸ்டஃபிங்கையும் உள்ளே வச்சுட்டேன். இதில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடணும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த அப்பளம் வந்து சாஃப்ட் ஆகணும். அப்படி ஆனால் தான் உங்களால் இதை மடக்க முடியும். இல்லைன்னா அது ரொம்ப திக்காகவே இருந்ததுன்னா நம்மளுக்கு உடஞ்சி போகும். உடஞ்சாலும் நம்ம அதை மேலே வச்சுக்கலாம். இருந்தால் கூட இது அழகாக வரணும், கொஞ்சம் கூட உங்களை பாதர் பண்ணாமல் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகிடுத்தான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டாக்கா இது ரொம்ப நல்லா வரும். இது கூட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இதில் டிப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் இந்த மசாலா வந்து விழுந்திருக்கு, அதை நான் எடுத்துடுறேன். இதை டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி வந்து இதை இப்படி மடக்கிற அளவு இது சாஃப்ட் ஆகணும். இதுக்கப்புறமா நம்ம அந்த இதில் வந்து அந்த மசாலாவை வச்சோம்னாக்கா நம்மளுக்கு இது வந்து ஒடிஞ்சு போகாது. இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக இன்னொன்றும் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ நம்ம மசாலா ஸ்டஃப்டு பாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் ரெடி ஆகிடுது. இந்த அப்லாம் மசாலா ஸ்டஃப்டு பேக்கெட்ஸ் இதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதுவும் நம்ம டீ டைமோடு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். Thank you very much for watching my channel. Please support me by subscribing to my channel. Thanks a lot. I'll meet you in my next video. Thank you.